சம்பவி அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். ஹரி என்றால் விஷ்ணு என்றும், அரண் என்றால் சிவன் என்றும் நாம் அனைவரும் அறிவோம். ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதார் வாயில் மண்ணு என்று கூட ஒரு பழமொழி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஹரி என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவும், அரண் என்று சொல்லக்கூடிய சிவனும் ஒருங்கிணைந்து உருவான மகா சக்தி தான் மணிகண்டன், சாஸ்தா, ஹரிஹர புத்திரன், ஹரிஹர சுதன், பூலோகநாதன் என்றெல்லாம் நாம் அன்புடன் அழைக்கின்ற ஐயப்ப சுவாமி. நமது சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா? அதிகாலையில் எழுந்து ஹரிநாமம் சொல்ல வேண்டும் என்கின்றன. அது போலவே மாலையில் சிவஸ்மரணை செய்ய வேண்டுமாம். சாஸ்தா என்று சொல்லக்கூடிய மணிகண்டனை, ஐயப்பனை ஹரிஹர சுதன், ஹரிஹர ஸ்வரூபன் என்றுதான் பாகவதம் சொல்கிறது. பார்க்கடலில் அமுதம் கிடைத்த பின் மோகினி அவதாரம் கொண்ட திருமால் தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை அளித்துவிட்டு அசுரர்களை எல்லாம் ஏமாற்றி விடுகிறார். கடல் கடைவதற்கு உறுதுணையாக இருந்த அசுரர்களை அவர் ஏமாற்றி வஞ்சித்த காரணத்தினாலும், ராகு கேதுக்களின் தலையை கொய்து விட்டதினாலும் அவருக்கு பாவமாகிறது. அவர் தனது தெய்வத்தன்மையவே இழந்து விடுகிறார். மீண்டும் விஷ்ணுவாக முடியாமல் அவர் மோகினி அவதாரத்துடன் பல்வேறு இடங்களுக்கு சென்று சிவனை பூஜித்து வழிபடுகிறார். சிவனுடைய அனுகிரகத்தினால் ஹரியும் சிவனும் ஒன்று கலந்து ஹரிஹர புத்திரன் எனும் ஐயப்பன் உருவாகிறார். இந்த ஹரிஹர புத்திரனை நினைக்கும் பொழுதெல்லாம் மனம் மிகப்பெரிய நிறைவை அடைகிறது. ஹரிஹர ஸ்வரூபமான ஐயப்பனை நினைத்து வழிபட்டால் பக்தர்களுக்கு எவ்வித கஷ்டமும் அணுகாது என்பது நிதர்சனம். ஹிந்து மதத்தின் ஒட்டு மொத்தமான ஒரு இறை வடிவம் எதுவென்று கேட்டால் அது ஐயப்பன் எனும் ஹரிஹர ஸ்வரூபர் தான். ஐயப்பன் அருவமும் உருவமுமான கடவுள் மட்டுமல்ல, அவர் ஒரு ஜோதி வடிவமாகவும் ஜோதி ஸ்வரூபமாகவும் கூட இருக்கிறார். சபரிமலைக்கு ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான லட்சோபி லட்சம் மக்கள் மாலை அணிந்து விரதமிருந்து செல்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதே அன்றி அது ஒரு பொழுதும் குறையாது, குறைய போவதும் இல்லை. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா என்று கோஷங்களை எழுப்பிக் கொண்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று பக்தர்கள் ஐயப்பனை வழிபட தொடர்ந்து சாறை சாறையாக சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். ஐயப்பனை காண விரதமிருந்து தர்மம், ஒழுக்கம், துறவரம் ஆகியவற்றை கடைபிடித்து பக்தி பரவசத்துடன் மனமுருகி செல்கிறார்கள். அங்கு சென்று வேண்டிக் கொள்கிறார்கள். உடல் தூய்மையுடன் மன தூய்மையும் கொண்டு ஐயப்பனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு ஆன்மீக பயணத்தை தான் ஒவ்வொரு பக்தனும் மேற்கொள்கிறான். நமது சேனலில் தொடர்ந்து ஐயப்பனை பற்றிய பல ஆன்மீக விஷயங்களை, சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் சாஸ்தா அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்கள். சாஸ்தா அரவிந்த் என்று அழைக்கப்படும் அரவிந்த் சுப்பிரமணியன் சபரிமலையில் பங்குனி உத்தர விழாவை தொடக்கிய CV ஸ்ரீனிவாச ஐயரின் கொள்ளு பேரனாவார். தமிழக கேரள பாரம்பரியத்தில் உள்ள சாஸ்தா தெய்வ வழிபாடு குறித்த ஆய்வுகளுக்கும் அதன் தொன்மையை பரப்புவதற்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துள்ள ஒரு பெரிய ஆன்மீக ஆளுமை யார் என்று கேட்டால் அது சாஸ்தா அரவிந்த் என்று சொல்லலாம். சபரிமலை சாஸ்தாவை குறித்த ஆய்வுகள், ஐயப்பனின் வரலாறு, சாஸ்தா வழிபாட்டின் தொன்மை போன்ற தலைப்புகளில் அவர் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பல்வேறு தலைப்புகளில் 21 புத்தகங்களை எழுதியிருக்கும் சாஸ்தா அரவிந்த் அவர்கள் ஐயப்பனை குறித்து ஸ்ரீ மகாசாஸ்தா விஜயம் என்னும் நூலை 500 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஹரிஹர புத்திர சப்தாகமும் என்று 7 நாட்கள் சாஸ்தாவை பற்றிய காலட்சேபமும் செய்து சாஸ்தா மகாத்மியம் என்ற தலைப்பில் அவர் 3 மாதங்கள் தொடர்ந்த சொற்பொழிவுகளை எல்லாம் நடத்தியவர். இனி ஐயப்பனது பெருமைகளையும் அவர் பற்றிய ஆன்மீக விஷயங்களையும், நாம் அறியாத பல செய்திகளையும் அவர் சொல்ல நாம் கேட்கலாம். வாருங்கள். சாக்ஷாத் விஷ்ணு ஸ்வயம் மாதா பிதா யஸ்ய மகேஸ்வரः தம் வந்தே சர்வபூதேஷம் சாஸ்தாரம் கருணாநிதிம். சுவாமியே சரணமையப்பா. நம்ம இருக்கக்கூடிய இந்த காலம் கலியுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். இந்த கலியுகத்தின் தன்மை என்ன அப்படின்னா, அதர்மம் தலை தூக்கி தர்மம் தலை தாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம். அறிவுக்கு மரியாதை இல்லாமல் பணத்துக்கு மரியாதை இருக்கக்கூடிய காலம். உண்மை ஒளிந்து கொண்டு பொய்மை பெருமைப்படக்கூடிய ஒரு காலம். சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே பகைமை மூண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜென்ம பகையாக இருக்கக்கூடிய ஒரு காலம். கோவில்களும் வழிபாட்டு தலங்களுமே வியாபார ஸ்தலங்களாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலம். மக்களை காக்க வேண்டிய அரசே மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு காலம். எல்லாத்தையும் பற்றற்று இருக்கக்கூடிய துறவிகளே பணத்தின் மேல் ஆசை கொள்ளக்கூடிய ஒரு காலம்.
இப்படிதான் புராணங்கள் இந்த கலியுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வர்ணனைகளை சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலியுகத்தில் தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரதே ரொம்ப அபூர்வமாக இருக்கு. அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு நம்ம தவறுகிறோம். செய்யக்கூடிய கடமைகளை செய்வதே பெரிய சாதனையாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இருப்பவர்கள் மிகவும் மன வருத்தத்தோடையும் மன குழப்பத்தோடையும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கலியுகத்தில் மக்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக இந்த கலியுக வரதனாக இந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக பகவான் எடுத்துக்கொண்ட வடிவம் தான் தர்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய வடிவம். சபரிமலை கோவில் அனாதி காலமாக எத்தனையோ யுகங்களாக இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் இந்த கலியுகத்தில் மக்களுடைய இயலாமை வெளிப்படும் போது, நம்மளால எதுவும் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது அதற்கு வழிகாட்டுவதற்காக சபரிமலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்துடைய பிரபாவம் இந்த கலியுகத்தில் வெளிப்படுற காரணத்தினால பகவானுக்கு கலியுக வரதன் அப்படின்னு ஐயப்பனுக்கு பெயர். அதனால சபரிமலையுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு அங்க சாஸ்தாவுக்கு பலவிதமான அவதார சுரூபங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சாஸ்தாவுக்கும் ஒவ்வொரு விசேஷமான தன்மை சொல்லப்படுறது. இதுல கலியுக வரதனாக விளங்கக்கூடிய சாஸ்தாவுக்கு ஐயப்பன் அப்படிங்கிற வெளிப்பெயர் இருந்தாலும் சபரிமலையில அவருக்கு விசேஷமாக தர்மசாஸ்தா அப்படிங்கிற பெயர் வழங்கப்படுகிறது. தர்மசிய சாசனம் கரோதி இது தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ தர்மத்தை எவன் நிலைநிறுத்துகிறானோ, ஏன்னா கிருஷ்ணனை தானே சொல்றார், பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. 3 வேலைகளுக்காக அவதாரம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது. எந்த ஒரு அவதாரமாகும், கிருஷ்ணனுடைய அவதாரம் மாத்திரம் இல்லை, எந்த தெய்வத்துடைய அவதாரம் ஏற்பட்டாலும் முக்கியமான 3 வேலைகள். பரித்ராணாய சாதுனா, நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும், விநாசாயச்ச துஷ்கிருதாம், தீய செயல்கள் செய்யக்கூடிய துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும், எல்லாத்தையோட முக்கியமாக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக. எப்பெல்லாம் தர்மத்துக்கு அழிவு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் பகவானுடைய அவதாரம் ஏற்படுறது அப்படிங்கிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. அப்படி கிருஷ்ணன் ஒரு அவதாரம் எப்படி இருக்குங்கிற டெபினிஷனை கொடுத்துருக்காரு. அதன்படி பகவான் மகாசாஸ்தாவுக்கு பலவிதமான அவதாரங்கள் சொல்லப்படுறது. விசேஷமாக அதில் 8 அவதாரங்கள் சாஸ்தாவுக்கு சொல்லப்படுறது. அந்த 8 அவதாரத்தில் நம்முடைய கலியுக மக்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற காருண்யத்தோடு பகவான் எடுத்துக்கொண்ட ஒரு அவதாரம் மணிகண்டன் சொல்லக்கூடிய அவதாரம். மகிஷின்னு சொல்லக்கூடிய அந்த அரக்க சக்தி தூக்கி இருந்த போது, அந்த அரக்க சக்தி மேலோங்கி இருந்த போது, அந்த அதர்மம் தலைவிரித்து ஆடிய போது அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநிறுத்துவதற்காக பகவான் சாஸ்தா சிவபெருமானுடைய கட்டளையின்படி பூலோகத்துக்கு இறங்கி வரார். நம்முடைய தென் பாரதத்தில், தட்சிண பாரதத்தில் தட்சிண பாகீரதின்னு சொல்லக்கூடிய பம்பா நதியின் கரையில் குழந்தையாக தவழ்ந்து பாண்டிய வம்சத்தில் உதித்த பாண்டியேச வம்சத்திலகம் கேரளே கேலி விக்கிரகம்னு சொல்லும்படி அந்த பாண்டிய வம்சத்தில் உதித்து இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியன்கிற மன்னனால வளர்க்கப்பட்டு அதனுடைய அவதார நோக்கமாக மகிஷிங்கிற அரக்கியை வதம் செய்து பகவானுடைய அந்த அவதாரத்தில் முக்கியமான கட்டங்கள் அப்படிங்கிறது 3. ஒன்று, ஒரு குழந்தையாக பம்பை கரையில் வந்து இறங்கியது. 2வது மகிஷியை வதம் செய்தது. 3வது புலிப்பால் கட்ட மன்னனுடைய மனைவிக்காக வன்புலியின் மேல் ஏறி வந்தது. இந்த 3 கட்டங்கள் பகவானுடைய அவதாரங்கள்ல முக்கியமாக அறியப்படுகிறது. இது முதல் கட்டம் அவருடைய தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு அவர் வந்து இறங்கின ஒரு அவதார விசேஷம். ஏற்கனவே சாஸ்தாவுக்கு பல அவதாரங்கள் இருக்கு. குழந்தை பிறந்த உடனே பம்பை ஆற்றங்கரையில வரல. அந்த இளைஞனாக இருக்கக்கூடிய சாஸ்தாவை சிவபெருமான் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு அரக்கி, மகிஷின்னு ஒரு அரக்கி இருக்கா, அவளை அழிப்பதற்கு அவளுடைய வரபலம் தடை செய்கிறது. அந்த வரபலத்தை நாம ஈடு செய்யணும் அப்படின்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக தோன்றிய அந்த தெய்வம் ஒரு சாதாரண மனிதனுக்கு 12 வருட காலம் சேவகனாக இருக்க வேண்டும்னு ஒரு வரம் கேட்டிருக்கான். அதனால சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக தோன்றிய நீ ஒரு மனிதனுக்கு சேவகம் செய்யணும்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல, சிவபெருமானுடைய பக்தனாக விளங்கக்கூடிய பாண்டிய குலத்தில் பாண்டிய மன்னனாக விளங்கிய ராஜசேகர பாண்டியன் இடத்துல மகனாக வரணும்னு பகவான் தீர்மானம் பண்றார். அப்படி அந்த மன்னன் வேட்டையாடி வரக்கூடிய அந்த பம்பை ஆற்றின் கரையில் பகவான் அங்க குழந்தையாக தேவலோகத்தில் ஆகாச கங்கையில் இறங்கி பூலோகத்தில் தட்சிண கங்கையாக விளங்கக்கூடிய பம்பை கரையில் குழந்தையாக வெளியில வராருன்னு சொல்லி புராணங்கள் சொல்கிறது. அப்படி பகவானுடைய அவதரணம் அப்படின்னாலே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அவதாரம் அப்படின்னா மேல இருந்து கீழே இறங்கி வருதல். இப்போ தேவலோகத்தில் இருந்த பகவான் நமக்காக கருணையோடு கீழே இறங்கி வந்தது முதல் கட்டம். அந்த முதல் கட்டத்தில் தான் இந்த குழந்தையாக பகவான் தவழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ராஜசேகர பாண்டியன் வந்து பாக்குறார். இந்த குழந்தை யாருன்னு தெரியல,
வனத்தில் இப்படி ஒரு தன்னந்தனியாக ஒரு குழந்தை இருக்க, மன்னவனுக்கு குழந்தை இல்லாத குறை, அதற்காக இந்த குழந்தை கிடைத்திருக்கா, அதுக்காக காட்டில் கிடைச்ச குழந்தையை கொண்டு போயிடலாமாங்கிற மனக்குழப்பம் மன்னனுக்கு இருக்கு. ஏன்னா குழந்தையை பார்க்கும் போது ஒரு தெய்வீக அம்சம் உள்ள குழந்தைங்கிறது மனசு சொல்றது. ஏன்னா அந்த குழந்தை தன்னந்தனியாக காட்டில் படுத்துட்டு இருக்கு, சுற்றி யாரும் துணைக்கு இல்லை, ஒரு நதியின் கரையில இருக்கு, தவறுனா நதிக்குள்ள விழணும். அப்படி ஆனா இல்லாமல் அந்த குழந்தை படுத்து தூங்குறது, சுற்றி காவலுக்கு இந்த பக்கம் மான் இருக்கு, அந்த பக்கம் புலி இருக்கு, சர்ப்பங்கள் காவல் நிற்கிறது, பரஸ்பரம் விரோதம் கொண்டு இருக்கக்கூடிய மானும் புலியும் ஒரே இடத்துல ஒன்றாக இருக்கு. இதெல்லாமே ஒரு தெய்வீகத்தன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த மன்னனுக்கு படுறது. ஆனாலும் ஒரு அரசனாக இருக்கப்பட்டவன் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணுங்கிற காரணத்தினால இந்த குழந்தையை எடுத்துக்கிறதா வேண்டாமாங்கிற குழப்பம் இருந்த போது அங்க ஒரு முனிவர் தோன்றி, கவலைப்படாம இந்த குழந்தையை கொண்டு போ, இவன் யார் அப்படிங்கிற உண்மை இவனுடைய 12வது வயதில் வெளிப்படும், அதுவரை உன்னுடைய மகனாக நீ வளர்த்துவா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்படிங்கிறதா இது முதல் கட்டம். அப்போ பகவானுடைய அவதாரணம் நிகழ்ந்த இடம் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய பம்பை ஆற்றங்கரை. சபரிமலையில பம்பை கரிமலையுடைய அடிவாரத்துல வரும்போது நமக்கு பம்பை கண்ணுக்கு தெரியும் பெரிய பாதையில. கரிமலை இறங்கி வரும்போது அந்த பம்பை எங்க முதல்ல கண்ணுக்கு படுறதோ அந்த இடம் பகவானுடைய அவதாரம் நடந்த இடம் அப்படிங்கிறது பெரியோர்களால நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்குமே திருவாபரணத்தோடு பந்தள ராஜ பிரதிநிதி மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் வருவார்கள். அவர்கள் வரும்போது அவர்கள் முதல்ல பம்பை அடையக்கூடிய இடத்துல அவர்களுக்கு விசேஷமாக அங்க இருந்து நிறுத்தி மரியாதை பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பம்பை கரையில தான் அந்த ராஜசேகர பாண்டியன் இந்த குழந்தையை கண்டெடுக்கிறார். இது முதல் கட்டம். அதன் பிறகு பகவானுடைய லீலைகள்லாம் நிறைய நடந்து குருகுலவாசம் முடித்து அரண்மனையில 12 வருட காலம் மன்னன் தனக்கு பிள்ளையாக நினைத்து வளர்த்து வருகிறான். ஆனா பகவான் தான் அவனுக்கு ஒரு சேவகனாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடையே சேவகம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த வரபலத்தை உண்மையாக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலையும் மன்னன் தன்னுடைய மகனாக நினைத்து கைங்கரியம் பண்ணினாலும், மகனாக நினைத்து பாசம் காட்டினாலும் பகவான் தான் ஒரு சேவகனாகவே நினைத்து கொண்டு சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் பணிகளை எல்லாம் செய்து வருகிறார். இதன் பிற்பாடுதான் இந்த மன்னனுக்கு பகவானுடைய அனுகிரக விசேஷத்தினால அவனுக்கே ஒரு புத்திரபாகியம் கிடைக்கிறது. அதன் பிறகு மந்திரிகளுடைய சூழ்ச்சியின் காரணமாக அந்த ராணிக்கு இவனை கண்டால் பிடிக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே எப்படியாவது மணிகண்டனை அழித்து விட வேண்டும்ங்கிற எண்ணம் ஏற்படுறது. அதனால யாராலுமே முடியாத ஒரு காரியம். தலைவலி வந்தது போல நடித்து தலைவலிக்கு மருந்து வேணும் அப்படின்னா புலியிடம் இருந்து பால் கறந்து அந்த புலிப்பால் இருந்த சூரணத்தை கலந்து கொடுத்தால் இந்த தலைவலி சரியா போகுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். அப்போ ஒரு குட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு பூனை இடத்திலே பக்கத்துல போக முடியாதுன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம வீட்டுல நம்ம வளர்க்குற பூனை குட்டி போட்டு இருந்தாலே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், பக்கத்துல போக முடியாது. புலி சுவாபாவிகமாகவே ஆக்ரோஷமான ஒரு மிருகம். அது குட்டி போட்டிருக்கிற நேரத்துல இன்னுமே ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த புலியின் இடத்துல எப்படி போவதுங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்ட போது இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மணிகண்டன் தானே முன் வந்து அதை செய்கிறேன்னு சொல்லுவான் அப்படின்னு இவர்கள் எதிர்பார்த்தது போலவே மணிகண்டன் நான் போய் புலிப்பால் கொண்டு வரேன்னு சொன்னதும் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி மணிகண்டனை புலி அடித்து கொண்டுடுங்கிற நம்பிக்கையில காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா பகவானுடைய சங்கல்பம் என்னவாக இருந்ததுன்னா, இதை காரணமாக வைத்து இந்த மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய அரக்கியை வதம் செய்வது. 12 வருஷ காலம் ஆயிடுச்சு, மானோட சேவை முடிஞ்சாச்சு. இதை வரபலம் பூர்த்தியான காரணத்தினால இந்த புலிப்பால் கொண்டு வருது அப்படிங்கிறதை ஒரு ஹேத்துவாக்கி அதை காரணமாக்கி கொண்டு மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக வனத்துக்குள்ள போறார். அங்க தேவர்கள் எல்லாம் வந்து பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்ய பகவான் தேவலோகத்தில் சென்று மகிழ்ச்சியுடன் கோர யுத்தம் 18 நாட்கள் யுத்தம் செய்து அவளை அழித்தார். நான் சொன்னது போல இது 2வது கட்டம். அந்த மகிழ்ச்சியை வதம் செய்த இடம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய எரிமேலி. சபரிமலையில போகும்போது அதனாலதான் முக்கியமான ஒரு கேந்திரமாக எரிமேலி அப்படிங்கிற ஒரு கஷேத்திரம் இருக்கு. அங்க 2 சாஸ்தா கஷேத்திரங்கள் இருக்கு. இங்கிருந்து அந்த கோவிலுக்கு பேட்டை சொல்லி போறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வச்சிருக்கோம். ஏன்னா மகிழ்ச்சியை வதம் செய்து பகவான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்ப அந்த ஆனந்த தாண்டவம் தன்னை மறந்து ஆடுவது அப்படிங்கிறது ஆனந்த தாண்டவம். சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறோம் அப்படிங்கிறோமே, அது போல தன்னை மறந்து ஆடக்கூடிய ஒரு ஆனந்த தாண்டவமாக பேட்டை துள்ளல் அப்படின்னு தான் பேரு. ஸ்டெப்பு போட்டு ஆடுறது இல்லை, தன்னை மறந்து துள்ளுவது. அது 2வது கட்டம். அப்போ மகிழ்ச்சிங்கிற அரக்கியை வதம் செய்திட்ட காரணத்தினால தேவர்கள்லாம் வந்து பகவான் இடத்துல நன்றியை தெரிவிக்க இப்ப பகவான் சொல்கிறார், எனக்கு இன்னும் ஒரு கடமை பாக்கி இருக்கு. ஏன்னா என்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறியாச்சு, மகிழ்ச்சியை வதம் செய்தாச்சு. ஆனாலும் நான் புலிப்பால் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அதற்காக நான் மறுபடியும் அரண்மனைக்கு போகணும். இல்ல அது பொய்யான ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியாதது இல்லை. அப்படி ஒரு தலைவலியும் கிடையாது, அதற்கான மருந்தும் கிடையாது, உங்களை அழிப்பதற்காக செய்த சதி செயல் தானே அது. அந்த பொய்யான தலைவலிக்கு நீங்க எதுக்கு புலிப்பால் கொண்டு போகணும்னு கேட்ட உடனே பகவான் சொன்னார், அவர்கள் சொன்னது பொய்யாக இருக்கலாம், நான் புலிப்பால் கொண்டு வரேன், நான் சொன்னது மெய். என்னுடைய வாக்கை நான் மீற மாட்டேன். என்னுடைய பக்தர்களுக்கு நான் கொடுத்த வாக்கு என்னாலும் பொய்க்காது. ராஜசேகர பாண்டியன் என்னுடைய பக்தன்,
ஸோ அவனுக்காக நான் போகணும்னு சொல்லி தேவேந்திரனே ஆண் புலியாக மாற 33 தேவதைகளும் பெண் புலிகளாக மாறி நிற்க பகவான் அந்த அரண்மனை நோக்கி போனார்னு புராணம். அப்போ பகவான் வரும்போது என்னெல்லாம் வகைகள்ல புலிகள் உண்டோ ஒரு வகையிலையும் ஒரு கோடி புலிகள் இருந்தான். வரிப்புலிகள் 1 கோடி, புள்ளி புலிகள் 1 கோடி, செம்புலிகள் 1 கோடி, கரும்புலிகள் 1 கோடி, இப்படி பல வகையான புலிகள் எதெல்லாம் இருக்கோ அத்தனை வகையிலையும் ஒரு கோடிகளாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா சபரிமலை வனப்பகுதிகளில் வரிப்புலி மாத்திரம் இல்லை. சமீபத்தில் கூட ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட பேசும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், வரிப்புலிகள் பல இருக்கு, புள்ளி புலிகள் இருக்கு, கரும்புலிகள் இருக்கு, செம்புலிகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம புராணத்துல பாக்குறோமோ அத்தனை புலிகளும் சபரிமலை காட்டுக்குள்ள இருக்கான். அப்படி இந்த புலிகள் எல்லாம் சூழ பகவான் வரும்போதுதான் இந்த மன்னன் பயந்து போய் மொத்த நகரமும் பயந்து போறது. அப்பதான் மன்னனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது, இவன் சாதாரண மனித குழந்தை கிடையாது. ஏன்னா ஒரு புலியை அடக்கி கொண்டு வருது அப்படிங்கிறது ஈஸி இல்லை. இவன் புலி கூட்டத்தையே கொண்டு வந்திருக்கான். அதனால இவன் சாமானிய மனிதனாக இருக்க முடியாது. இவன் யாருங்கிற அந்த ஒரு மனக்குழப்பம் மன்னனுக்கு ஏற்பட்டது. அப்போ அகத்திய முனிவர், ஏன்னா பாண்டிய மன்னர்களுக்கு குலகுருவாக விளங்குபவர் அகத்தியர். அப்போ அவர் அங்கே தோன்றி, உனக்கு குழப்பம் வேண்டாம், இவனுடைய 12வது வயதில் இவன் யார் அப்படிங்கிற உண்மை தெரிய வரும்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு வந்ததும் நான் தான். அப்போ இவனுக்கு கரெக்டா நீ காட்டில இருந்து கண்டெடுத்து 12 வருடங்கள் ஆகிறது. அவனுடைய 12வது வயது. இவன் சாட்சாத் அந்த ஹரிஹரபுத்திர சுவாமி, அந்த தர்மசாஸ்தா தான் இந்த குழந்தையாக பூலோகத்துக்கு வந்திருக்கிறான், மணிகண்டனாக வந்திருக்கிறான்ங்கிற சத்தியத்தை அகஸ்தியர் எடுத்து சொல்ல, பகவானும் புலிக்கூட்டங்களை அனுப்பி வச்சுட்டு என்னுடைய அவதார நோக்கம் முடிந்தது, இனி நான் என்ன செய்வது அப்படின்னு இந்த மன்னன் அவர்கிட்ட கேட்கறேன். நான் சொன்ன வேலையெல்லாம் பண்ணிட்டேன், உனக்காக சேவகனாக இருந்து காரியத்தை பண்ணிட்டேன், புலிப்பால் கேட்டா அதையும் நான் கொண்டு வந்துட்டேன், இனிமே நான் என்ன பண்ணணும் சொல்லு, இனி நான் செய்ய வேண்டியது என்ன நீ சொல்லு அப்படிங்கிற. மன்னன் பயந்து போய் காலில் விழுந்து வணங்கி, நீ பகவான்னு தெரியாம இத்தனை வேலையை நான் சொல்லிட்டேன், என்னை மன்னித்து நீ என்னைக்கும் நிரந்தரமாக இருக்கணும் தான், நானுமே இருக்க முடியாது, இனிமேல் என்னுடைய அவதார நோக்கம் முடிந்துட்ட காரணத்தினால இனிமேல் நான் சபரிமலை காட்டில் தவத்தில் இருப்பேன், எனக்கான கோவிலை நீ அங்க உருவாக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பானத்தை நான் விடுறேன், இந்த பானம் எங்கு போய் தைத்து விழுகிறதோ அதில் எதில் இருக்கக்கூடிய இந்த பீடத்தில் எனக்கு திருக்கோவிலை அமைக்க வேண்டும் சொல்லி பகவான் சொல்றார். அப்போ பகவான் அங்கிருந்து விடக்கூடிய பானம் எத்தனையோ மைல்கள் தாண்டி அங்க சபரிமலையில சரங்குத்தி ஆளுங்கிற இடத்துல விழுறது. இப்போ இவ்வளவு தொலைவில் இருக்கிறத யாராலையும் பார்க்க முடியாது. அப்போ பகவான் அந்த மன்னனுக்கு ஒரு திவ்ய திருஷ்டியை கொடுக்குறார், அதனால அவனால் அதை பார்க்க முடிஞ்சது. இப்போ மகாபாரதத்துல பகவத்கீதை சொல்லக்கூடிய தருணத்தில் யுத்த காலத்துல எல்லோரும் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்துல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணி அந்த கீதையை சொல்லக்கூடிய ஒரு நேரத்திலேயே விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். ஆனா அந்த விஸ்வரூப தரிசனத்தை அங்க இருந்த வேற யாராலையும் பார்க்க முடியல. கிருஷ்ணன் சொல்றான், உனக்கு நான் ஒரு திவ்ய திருஷ்டியை கொடுக்குறேன், அந்த திருஷ்டியின் துணை கொண்டு, அந்த கண் பார்வையின் துணை கொண்டு, சாதாரண கண் பார்வையால பார்க்க முடியாது, இந்த திவ்ய திருஷ்டியின் துணை கொண்டு விஸ்வரூபத்தை நீ பார்ன்னு சொன்னதுனால அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது. பாக்கி இருப்பவர்களுக்கு எப்பயும் போல உள்ள காட்சிகள் தான் தெரியுது. அதே போல இங்க பகவான் அந்த மன்னனுக்கு ஒரு திவ்ய காட்சியை அருளிய காரணத்தினால அந்த அம்பு போய் தைத்திருக்கக்கூடிய இடம் மன்னனுக்கு தெரிந்து பகவானுடைய உத்தரவின்படி அங்கே ஒரு விசேஷமான மதங்க மகரிஷியால ஸ்ரீசக்கர பூஜை நடந்திருக்கக்கூடிய மகாயோக பீட்டம்னு சொல்லக்கூடிய இடத்தை கண்டறிந்து அந்த இடத்தில் பகவானுக்கு உத்தமமான 18 தத்துவங்களை குறிக்கக்கூடிய 18 படிகளை அமைத்து அதற்கு மேல யோகமூர்த்தியாக தபஸில் இருக்கக்கூடிய கோலத்தில் யோக சாஸ்தாவாக கையில் சின்முத்திரை தாங்கி ஜடாமுகுடதாரியாக பகவான் இருக்கக்கூடிய கோலத்தில் திருக்கோவிலை அமைத்து நாமெல்லாம் வழிபடும்படியான சபரிமலை ஆலயத்தை மன்னன் உருவாக்கி மகர சங்கராந்தி அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்து சங்கராந்தி அன்னைக்கு கோவில் பூர்த்தியாகி பகவான் அன்னைக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக தீர்மானித்து உருவான திருக்கோவிலாக சபரிமலை ஆலயம் உருவானது. இப்படித்தான் நம்மளுடைய பக்தர்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மகிழ்ச்சியை வதம் செய்யறது முடிஞ்சிருத்து, புலிப்பால் கொண்டு வரது முடிஞ்சிருத்து, தேவர்களுக்கு துன்பத்தை போக்குவது முடிஞ்சாச்சு. ஆனாலும் இந்த யுகம் முடியும் வரை, கலியுகம் முடியும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை நானும் இங்கே அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருப்பேன் பகவான் சங்கல்பம் பண்ணி இந்த ஆலயத்தை உருவாக்க சொன்னார். இனிமே நான் இங்குதான் நிரந்தரமாக இருக்க போகிறேன். யாரெல்லாம் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, இந்த கலியுகம்னு சொல்லக்கூடிய கோரமான காலத்தில் இந்த கலியுகத்துடைய பிடியிலிருந்து விடுபட விரும்பக்கூடியவர்கள் எல்லோரும் நான் சொன்னபடி ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து பூர்ணமாக பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்து பூஜாதி கர்மங்களை செய்து நான் தலையில் சுமந்து சென்றது போலேயே இவர்களும் இருமுடி கட்டி கொண்டு எனக்கு பிரியமான நெய்யை எனக்கு அபிஷேக திரவியமாக கொண்டு சமர்ப்பணம் செய்யும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தை எல்லாம் நான் கொடுக்கிறேன்னு பகவான் அனுகிரகம் பண்ணதுக்கு ஏற்ப அந்த கோவில் உருவாகி அன்று தொட்டு இன்று பரியந்தம் எல்லோரும் இந்த பகவான் காட்டிய முறையில் விரதானுஷ்டானங்களை செய்து கொண்டு இருமுடி எடுத்து பகவானுக்கு நெய் அபிஷேகம் பண்றோம். இப்படிதான் சபரிமலையுடைய இந்த உத்தவமான சரித்திரம் அப்படிங்கிறது புராணங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
அதனால பிரம்மாண்ட புராணத்துல வியாச மகர்ஷியால இந்த சரித்திரம் எழுதப்பட்டு சூத பௌராணிகரால சௌனகாதி ரிஷிகளுக்கு இந்த புராணம் சொன்னதாக நம்ம பிரம்மாண்ட புராணத்தின் அங்கமாக இதை பார்க்கிறோம். நம்ம அப்படி சபரிமலை ஆலயம் அப்படிங்கிறது ராமாயண காலம் தொட்டு இருந்தாலும் இந்த கலியுகத்தில் ஜனங்கள் இறை நம்பிக்கையின் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய காலத்தில், தர்மத்தின் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய காலத்தில், பொய்மைதான் சிறந்ததுன்னு நினைக்கக்கூடிய காலத்தில், இல்லை சத்தியம்தான் சிறந்தது, தர்மம் தான் சிறந்ததுன்னு உணர்த்தக்கூடிய முகமாக பகவானுடைய ஆலயம் ஏற்பட்டு இந்த எத்தனையோ காலமாக இருந்த கோவில் சமீப காலமாக பக்தர்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு விரதம் அனுஷ்டிச்சு போகக்கூடிய ஒரு நிலையை இப்ப நீ உருவாக்கிறத பாக்குறோம். அதனால சத்தியமும் தர்மமும் தான் சபரிமலையோட 18 படிகளுக்கு காவலாக இருக்கு. அதனால விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் இந்த விரதானுஷ்டானத்தில் முக்கிய அங்கமாக சத்தியத்தையும் தர்மத்தையும் அகிம்சையையும் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடித்தால் பகவானுடைய அனுகிரகம் இந்த கலியுகத்திலையும் நிதர்சனமாக பல அதிசயங்களை பகவான் நடத்தி கொண்டிருக்கிறான். அங்க வெறும் விக்கிரகமூர்த்தியாக இல்லாமல் ஜீவனோடு அமர்ந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சத்தியமான ஒரு உண்மை.